வெல்கம் டு ஆன்லைன் பேங்கிங். நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ கார்டுடைய லிமிட்டை எப்படி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபேவரட் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் எஸ்பிஐ கார்ட்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு கார்னரில் 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 டாட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப்பில் வர மாதிரி வியூ நமக்கு வந்துடும். இப்போ வந்து பேஜை வந்து ஜூம் பண்ணிக்கிட்டு எஸ்பிஐ கார்டு அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுறதுனாலும் பண்ணி லாகின் பண்ணிக்கிங்க. இல்லைனா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் லாகின் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நான் வந்து மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப்பை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் நண்பா. ஸோ மொபைல் நம்பரு கேப்சா என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு வந்து திஸ் இஸ் மை ஆதென்டிகேஷன் இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கார்டு நம்பரை வந்து, அதாவது கார்டுக்கு டிரான்சாக்ஷன் பின்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த பின்னை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ இப்போ நான் வந்து என்டர் பண்ணி ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து பின்னை வந்து என்டர் பண்ணிட்டேன். ஜென்ரேட் ஓடிபி வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுடைய நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கார்டில் நீங்கள் லாஸ்ட்டாக எவ்வளோ பேமெண்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுடைய கார்டு லிமிட்டை வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்குங்க. லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா மேனேஜ் கார்டு யூசேஜ் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சாரி நண்பா, நான் ஆப்ஷன் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். பெனிஃபிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கார்டுக்கு 48,000 58,000 வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர் வந்து எப்போ வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து கார்டோடைய லிமிட் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எனக்கு வந்து டைம் இருக்குது இன்னும். ஸோ அதனால் இப்போ நான் வந்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்து என்னுடைய கார்டோடைய லிமிட்டை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெக்வஸ்ட் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ ரெக்வஸ்ட் நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நம்ம வந்து கிரெடிட் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலே எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திப்போம் நண்பா.